ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு காளான் கிரேவி ரெசிபி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, அப்புறம் 250 கிராம் காளானையும் வெட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், ஒரு பட்டை, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனிமிளகாய்த்தூள், தேவையான உப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு இதில் நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்க எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசம் போக வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நாம் எடுத்து வச்சுருந்த மஞ்சத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், அப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் தனிமிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட தனிமிளகாய் தூள் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். உங்களோடது காரம் இல்லைனா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு இதில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியும் உள்ளார சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா குக் ஆகிறதுக்காக நம்ம இதில் 1/4 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா மசாலாவோட ஒன்று சேர்ற வரை கலந்து விட்டுக்கிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். நல்லா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நாம் இதில் வெட்டி வச்சுருக்க காளானையும் உள்ளார ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதேமாரி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம காளானையும் ஆட் பண்ணிக்கலாம். காளான் நல்லா மசாலாவோட கோட்டாகிறபடி எல்லாம் சரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு காளான்லேருந்து தண்ணி விடும். ஸோ இதை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுட்டு குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது காளான்லேருந்து நம்மளுக்கு நிறைய தண்ணி விட்டுருக்கு. இதை நீங்கள் இப்போ கூட சேவ் பண்ணலாம். ஆனால் நான் இப்போது தண்ணியாக கொஞ்சம் வேணுங்கிறதுனால ஒரு 1/2 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் இன்னும் தண்ணியாக வேணும்னா கூட நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட காளான் நல்லா குக்கார வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. காளான் நம்மளுக்கு 5 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துடும். ரொம்ப நேரம் நம்மள குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். பத்தலைனா ஆட் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான காளான் கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, நான், பரோட்டா, புலாவ், ரைஸ் எல்லாத்துக்கூடையும் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். இதேமாரி இன்னும் நிறைய ரெசிபிஸ்க்கே என்னோடய சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோ போட எனக்கு மோட்டிவாக இருக்கும். நான் இன்னும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் என்னோடய சேனலில் போய் பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.